இன்னைக்கு தெனாலிராமன் கதை ஒண்ணு கேட்போமா? ஒரு நாள் தெனாலிராமனும் கிருஷ்ணதேவராயரும் குதிரை மேல ஏறி பேசிக்கிட்டே நகர்வலம் வராங்க. அப்போ ஒரு இடத்துல கிணத்தை சுத்தி மக்கள் வருத்தமா நிக்கிறத கவனிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போன நம்ம மன்னரும் தெனாலிராமரும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு மக்கள்ல ஒருத்தன் சொல்றான், ஐயா, தண்ணி சேர்ந்த வச்சிருக்க இந்த வாழிய யாரோ ஒருத்தர் திருடிட்டு திருடிட்டு போறாங்க ஐயா. தினமும் இதே கதையா போச்சு. தயவு செஞ்சு திருடன் யாருன்றத கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்க, மன்னரும் தெனாலிராமனை பார்த்து, ராமா, இது என்னன்றத பார்த்து சீக்கிரம் இந்த சிக்கலை சரி செய்யி அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நம்ம ராமர் சொல்றாரு, உத்தரவுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை வலம் வராரு. அப்படி வலம் வரும்போது நிறைய காலடி தடத்தை பாக்குறாரு. ஒரு இடத்துல அந்த காலடி தடம் எல்லாம் ஆழமா இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அவர் மனசுல உடனே ஒரு உபாயம் தோணுது. அந்த உபாயத்தை அவர் மன்னர்கிட்ட போய் சொல்ல, மன்னருக்கும் அதுல சரின்னு படுது. உடனே தெனாலிராமன் சொல்றாரு, எனக்கு சரியாதான் படுது ராமா, செய் இதையே அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம தெனாலிராமர் அவருடைய நண்பரை பார்க்க வராரு. நண்பா, எனக்கு ஒரு உபாயம் செய்வியா, எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்ட்டு கேட்க, நண்பரும் என்ன செய்யணும் ஐயா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே நம்ம தெனாலிராமர் சொல்றாரு, செருப்பு தச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாரு. கேட்டுட்டு அவர்கிட்ட ஒரு ரகசியத்தையும் சொல்றாரு. அந்த ரகசியத்தை கேட்க கேட்க இந்த நண்பருக்கு முகம் பழிர்னு ஆகுது. உத்தரவையா, அப்படியே செஞ்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அவரு செருப்பு தச்சு கொடுக்கவும் நம்ம ராமர் மக்கள் கிட்ட சொல்றாங்க, எல்லாரும் அரண்மனைக்கு செருப்பை போட்டு பாருங்க, யார் காலுக்கு அந்த செருப்பு பொருந்ததோ அவங்கதான் திருடர் அப்படின்ட்டு சொல்றாங்க. மக்கள் எல்லாரும் அந்த செருப்பை போட்டு பாக்குறாங்க. போட்டு பார்த்த மக்கள் அனைவருக்குமே அந்த செருப்பு பொருந்தது. ஆனா வெளியில வந்தவங்க சொல்றாங்க, ஐயா, இந்த செருப்பு எங்களுக்கு போட்டா கால்ல பொருந்தது, ஆனா நாங்க திருடுங்க இல்லைங்க ஐயா அப்படின்ட்டு சொல்றாங்க. அவரும் அமைதியா கேக்குறாரு. அடுத்து ஒருத்தன் வரான். அந்த செருப்பை போட்டு பார்த்துட்டு அக்கமும் பக்கமும் பார்த்துட்டு வெளியில சொல்றாரு, ஐயா, அந்த செருப்பு பொருந்தல, அதனால நான் திருட இல்லைங்க ஐயா அப்படின்ட்டு தெனாலிராமர்கிட்ட சொல்றாங்க. தெனாலிராமரும் சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த காவலாளிகள் கிட்ட சொல்றாங்க, காவலாளிகளே, இவனை உடனே பிடிச்சு சிறையில போடுங்க, இவன் தான் அந்த திருடன் அப்படின்றாங்க. அப்போ அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போயிடுது. மன்னர்கிட்டயும் மன்னா, நான் அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டேங்க மன்னா அப்படின்றாங்க. மன்னர் கேக்குறாரு, எப்படி அவன் தான் திருடன் கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, மன்னா, அந்த செருப்பு எல்லாருக்குமே பொருந்துச்சு, ஆனா இவன் தனக்கு பொருந்தலன்ட்டு போய் சொன்னான். எங்க அது பொருந்ததுன்னு சொன்னா மாட்டி போன்ற பயத்துல அந்த மாதிரி போய் சொன்னாமன்னா, அதுல இருந்தா தெரிஞ்சது அவன் போய் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு தெனாலிராமன் சொல்ல, மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவருக்கு நிறைய பொற்காசுகள் பரிசாக கொடுத்து அனுப்புனாராம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.